ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் கௌரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய மாமனார் மாமியாரோட சஷ்டியத்தை பூர்த்தி தான் பார்க்க போகிறோம். அதாவது 60வது கல்யாணம். ஸோ இது வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி நடந்தது. நாங்கள் வந்து மண்டபத்தில் வச்சுருந்தோம். ஸோ அதனால் மொதல் நாள் நைட்டு இது வீட்டில் வச்சு எடுத்தது. ஸோ எல்லாம் லைட்ஸ்லாம் போட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு தான் மண்டபத்துக்கு கிளம்பணும். அங்கே போய் சாப்பிட்டு சில வேலைகள்லாம் இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அபிஷேகம் பண்ணுறது. ஸோ முதல்ல இதான் எங்கள் அத்தை, அது மாமா. இது வந்து எங்கள் அத்தையோட நாத்தனார். ஸோ ஃபஸ்ட்டு நாத்தனார் தான் வந்து மஞ்சள் பூசி விடணும். அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு மகனும் மருமகளும் தான் வந்து முதல்ல அபிஷேகம் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மகள் மருமகன் அவங்க எல்லோரும் அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் வரிசையாக அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போது ஐயர் ஃபஸ்ட்டு பண்ணிவார். ஐயர் அந்த மஞ்சள் வச்சு அப்புறம் பால் வச்சு அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணுவார். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் நானும் தான் பண்ணோம். ஸோ அதான் இப்போ ஐயர் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. இந்த 60வது கல்யாணம் அப்படிங்கிறது 60 வயசு கம்ப்ளீட் ஆகி 61 ஸ்டார்ட் ஆகிற அந்த டைமில் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம பசங்க எல்லோரும் சேர்ந்து நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் இன்லாஸ்க்கு பண்ணுறதுல வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப புண்ணியம். இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுப்பின இருந்தால் தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கவே முடியும். ஸோ ஐயர் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள்லாம் அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த அபிஷேகம் பண்ணுறதுக்காக. நாங்கள் இங்கே இந்த சஷ்டியத்தை பூர்த்திக்கு வந்து நாங்கள் வந்து பெருங்குளம் ஆதீனம் அவரையும் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவரும் வந்திருந்தார். அது இன்னும் ரொம்ப பெரிய ஸ்பெஷலாக இருந்துச்சு எங்களுக்கு. பெருங்குளம் ஆதீனம் வந்து எங்கள் அத்தை மாமா அப்புறம் எங்களை எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணார். அதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுப்பின. அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து தேவார பாடசாலை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லோரும் அதுக்கப்புறமா அந்த பெருங்குளம் ஆதீனம் அவங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தோம். எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த மாதிரி பெரியவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் தான். அவங்களுக்குமே அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு பிங்க் கலர் சாரீ கட்டியிருக்காங்களே, அவங்க தான் என்னோடய நாத்தனார். ஸோ அவங்களும் நானும் ஒரே மாதிரி சாரீ எடுத்துக்கணும். சாரீ ப்ளவுஸஸ் எல்லாமே. என் பையன் வேறு அவனுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால என்னென்னு தெரியல, இந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தான். ரொம்ப அவனுக்கு கொஞ்சம் மூட் அவுட்டாக இருந்துச்சு போல். ஸோ இப்போ வந்து ஐயர் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து குடம் வாங்கி கொஞ்சம் பாதி நீர் வந்து அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அண்ணாச்சி இது வந்து ஸோ அவங்கக்கிட்டேருந்தையும் வாங்கி கொஞ்சம் நீர் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னை கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும், நான் என் ஹஸ்பண்டு அப்புறம் பையன் 3 பேரும் சேர்ந்து எங்கள் அத்தை மாமாவுக்கு அபிஷேகம் பண்ணோம். ஸோ அவங்க வேறு பையன் அழுதுகிட்டே இருந்தான். ஸோ அவனை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் அபிஷேகம் பண்ணோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எங்களுக்கு.
அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து அத்தைக்கு பண்ண சொன்னாங்க. ஸோ நாங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து என்னோட நாத்தனார் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மற்றவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே செஞ்சிட்ருந்தாங்க, விஷயங்கள் பண்ணிகிட்ருந்தாங்க. இங்கே வந்து அபிஷேகம் நடக்கிற அந்த டைமில் உள்ளே வந்து நாங்கள் சிவ பூஜை பண்ணுறதுக்கு வந்து நிறைய சூழ்நிலைகளை கூப்பிட்ருந்தோம். ஸோ அவங்க எல்லோரும் சிவ பூஜை செஞ்சிட்ருந்தாங்க அங்கே. ஸோ அதுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் அதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்காக நானும் என்னோடய நாத்தனாரும் அங்கே போயிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்மளோட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து சிவனடியார்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பாட்டு பாடுறது, இந்த மாதிரி சிவபூஜை செய்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு இன்னும் டபுள் மடங்கு அதோட பலன் புண்ணியம்லாம் இன்னும் அதிகமாகும். ஸோ வந்து நீங்களும் இது பண்ணி பாருங்கள். யாராக இருந்தாலுமே என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு அந்த டைம் அப்போ வந்து நமக்கு தேவாரம், திருவாசகம், அப்புறம் இந்த மாதிரி சிவபூஜை செய்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு மங்கள ஒளிகள் தானே. ஸோ அதனால் இன்னும் அது வந்து ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கொண்டு வரும். ஸோ நீங்களும் உங்கள் ஃபங்க்ஷன்ஸ் அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் சாமி பாடல்கள், இல்லைன்னா சுவாமியோட நாமங்கள், அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு வந்து அதோட பவர் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ இப்போ எல்லாருமே இங்கே வந்து அபிஷேகம் செஞ்சிட்ருக்காங்க. ஃபேமிலியில் வந்து எல்லாருமே இது வந்து பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த அபிஷேகம் பண்ணலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து பாத பூஜை செஞ்சோம் எங்கள் அத்தை மாமாவுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து முகூர்த்தம் ஆரம்பிக்குது. அப்புறம் தான் திருமங்கலம் சாப்பிட்னாங்க. இந்த மாதிரி 60 வயசு இந்த மாதிரி சஷ்டி பூர்த்தி விழா வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிவலிங்கம் மாதிரி வந்து ஒரு தாலிச்செயினில் வந்து சிவலிங்கம் வந்து சேர்ப்பாங்க. ஸோ அதை வந்து பையன் தான் எடுத்து கொடுக்கணும். இந்த சிவலிங்க மாங்கல்யத்தில் வந்து சிவலிங்கத்தை வந்து சேர்ப்பாங்க. ஸோ அதை வந்து பையன் தான் எடுத்து கொடுக்கணும். ஸோ அதை நாங்கள் எடுத்து கொடுத்துருந்தோம். எங்களோட நாத்தனார் வந்து அத்தைக்கு மாமாவுக்கு வந்து மோதிரம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பையன் செய்யணும். இது வந்து பொண்ணு செய்யணும். பொண்ணு விருப்பப்பட்டால் செய்யலாம், பட் பையன் வந்து கண்டிப்பாக செய்யணும். ஸோ அதான் அவங்க செஞ்சிட்ருந்தாங்க. எல்லாமே இது நெய்பர்ஸு எல்லாருமே வந்து வந்திருந்தேன். மோஸ்ட்லி அவங்க காலையிலங்கிறதுனால கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. அப்புறம் டைம் ஆக தான் எல்லோரும் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி அங்கே வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் பயங்கர குளிரவே ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ரொம்ப நேரமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவராக வந்து எல்லாருமே வந்து ஊற்றுறதுக்கு அப்படி ஆயிடுச்சு டைமு. ஸோ அங்கே 2 பேருக்கு பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஊற்றிட்டுருக்காரு, அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லாரும் அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. ஸோ அதனால் போய் 2 பேரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு முகூர்த்தத்துக்கு வந்துட்டாங்க. இப்போது 2 பேருக்கும் 60வது சஷ்டி பூர்த்தி விழா. ஸோ இப்போ வந்து திருமங்கலத்தை கட்டுறாங்க. இதில் தான் வந்து இந்த சிவலிங்கம் இது போட்டிருப்பாங்க. இந்த திருமங்கலத்தை போட்டு இன்னொரு நாள் வந்து அதில் போட்டுக்கணும் நம்மளோட தாலியில். ஸோ வந்து பெற்றவங்களோட கல்யாணத்தை பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இது என்னோடய மாமனார் மாமியாருக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எல்லோரும் போய் ஆசீர்வாதம் வாங்கணும். இங்கே உட்காந்துருக்கார் இவர் தான் வந்து பெருங்குளம் ஆதீனம். அவரும் வந்திருந்தார். ஐயா திருவிழாவில் எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு.
ஸோ அதுக்கப்புறம் நெத்தியில் குங்குமம் வைக்கிறாங்க, திருமங்கலத்தையும் குங்குமம் வைக்கிறாங்க. இங்கே என் பையன் நிற்கவே மாட்டேங்கிறான், இறங்கி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா வந்து திருமங்கலத்துக்கு வந்து பூ வைக்கிறாங்க. இந்த சஷ்டியத்தை பூர்த்தி மாதிரி 80 வயசு அந்த ஒரு ஆணுக்கு, திருமணமான ஆணுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சதாபிஷேகம் கொண்டாடுவாங்க. இது 60 வயது முடிஞ்சதுக்கப்புறம் சஷ்டியத்தை பூர்த்தி கொண்டாடுறோம். இதே மாதிரி தான் சதாபிஷேகம் வந்து 80 வயசில். அதுக்கும் வந்து இதே ப்ரொசீஜர் தான், பசங்க தான் வந்து நம்ம செஞ்சு வைக்கணும். அண்ட் இதே மாதிரி தான் ஃபஸ்ட் அபிஷேகம் பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறம் முகூர்த்தம் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க. ஏன்னா நம்மளை பெற்றவங்க, நம்மளோட மாமியாருக்கு இதை செஞ்சு வைக்கிறதுக்கு நம்ம பயங்கரமாக புண்ணியம் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ வந்து மாலை மாற்றிட்டுருக்காங்க. வழக்கம்போல் நம்ம மேரேஜ் நடக்கிற மாதிரி எல்லாமே மாலை மாற்றுறது எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல, இது வந்து எங்கள் மாமாவோட தேவார வகுப்பு பாடசாலையிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பரதநாட்டியம், அதுக்கப்புறம் தேவாரம், திருவாசகம் எல்லாம் பாடி பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே மற்ற பிள்ளைங்கள்லாம் வந்து கீபோர்டு வாசிக்கிறது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே மண்டபமே ஃபுல்லாகிடுச்சு. அந்தளவுக்கு எல்லாருமே நினச்சபடி எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லோரும் அதில் ரசித்தாங்க. அண்டு அதுக்கப்புறம் இது வந்து நான் சொன்ன ஆதீனம் வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து அந்த இது தலைப்பாகையை அந்த மாதிரி வச்சு விடுறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் கையால் வாங்குறது. அதை வச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்துட்டாங்க. அப்புறம் எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, தேவாரம் பாடிட்டு இருந்தாங்க. இது குழந்தைங்க போஸ் கொடுத்துட்ருந்தாங்க பயங்கரமாக. அதுக்கப்புறமா அப்புறம் வந்து நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஆதீனம் கூடலாம் எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோஸு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தான். இது வந்து சிவபூஜை செய்கிறவங்க, நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு 9 பேர் செஞ்சாங்க. அந்த நிகழ்வு தான் இது. இது வந்து ஆதீனம் வந்து அவங்களுக்கு பொன்னாடை போட்டுனது. அப்புறம் இது வந்து தேவார ஆசிரியர்கள் அவங்களும் பாட்டு பாடி வாழ்த்தினாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து வீணை கச்சேரி வச்சுருந்தோம். சஷ்டியத்தை பூர்த்தி நல்லபடியாக முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.